ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி அனலைசஸ் ஆஃப் யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி, ஏயுடி யுஎஸ்டி அண்ட் கோல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேரோட வீக்லி அனலைசஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து வீக்லி அனலைசஸ் வந்து ரெகுலரா குடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதே மாரி வந்து இந்த வீக்ல மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது, ஸோ டேல எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூரோ யுஎஸ்டிய பார்க்கலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி பார்த்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் கூட ஸோ மார்க்கெட் வந்து டே டைமோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஸோ அபவ் க்ளோஸ் வைக்கல. ஸோ வைக்காம மார்க்கெட் கீழேயும் க்ளோஸ் வைக்காம இந்த இடத்துல வந்து நிற்குது. ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் தைரியமாக வந்து டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் செல் போகலாம். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக பை ட்ரெண்டில் தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 4 ஹவரோட எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்டர்னலாக மூவ் ஆயிருக்குது. ஸோ மைனராக மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து மைனராக மூவ் ஆன காரணத்தால நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட பிரேக் இங்கே தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே பிரேக் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே பிரேக் இல்லாத காரணத்தால மார்க்கெட்ல இந்த லோ எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பையிங் ட்ரை பண்ணலாம் அப்போ வரைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிஓஐ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்மிட்டிகேட்டட் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயுமே பிஓஐ கிடையாது. நீங்க அல்டிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பிஓஐ எதுவுமே இல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாசிபிள் வந்து மார்க்கெட் வந்து இது மொத்தமாவே ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதால, நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவ ட்ரை பண்ணலாம் பையிங்காக. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டியா தான் இருக்கும். பட் ஆனா வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற கொஞ்சம் இது பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இது இன்டர்னல் மூவ் தான். ஸோ அதுக்கு இன்டியூஸ்மென்ட் எல்லாமே இருக்கிறதால இந்த எக்ஸ்ட்ரீம்ல நீங்க பை பண்ணலாம். அப்படி இல்லன்ற பட்சத்தில மார்க்கெட் இங்க ஏரியாலேருந்து கூட மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பையிங்க்கு. ஸோ இந்த 2 ஏரியால ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது லோயர் டைம் ஃப்ரேம்ல அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து யூரோ யுஎஸ்டி வந்து பை பண்ணலாம். ஸோ யூரோ யுஎஸ்டியோட ஓவரால் சினாரியோ வந்து செல்லா இருந்தாலும், இப்ப கரண்ட்டா கொஞ்ச நேரத்துக்கு பை ஆகுற மாரி ஒரு சினாரியோவ தான் நம்ம காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி யுஎஸ்டி பார்த்துடலாம். ஸோ ஜிபிபி யுஎஸ்டியோட டே டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது தான். ஸோ வந்து ஜிபிபி யுஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் போடாம மேஜர் ஸ்ட்ரக்சரை தான் போட்டு உடைச்சான். ஸோ உடைச்ச காரணத்தால உங்களுக்கு இன்டியூஸ்மென்ட்க்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் ஆகல. மார்க்கெட் வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எடுக்காம அகைன் ரிவர்ஸ்ல ஃபால் ஆச்சு. அத நீங்க பார்த்திருக்க முடியும். ஸோ இன்டர்னலா ஒரு மூவ் போட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி ஆர் டேயோட இந்த ஜோனை அப்ரோச் பண்ணும் அப்படின்றத நம்மளோட ஒரே ஒரு தாட்டு. ஸோ அந்த சினாரியோஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டிசிஷனல் பிஓஐல நிக்குது. பிஓஐ ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தைரியமா செல் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு போய் செல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங் நான் ப்ராபபிளா என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் இத பிரேக் பண்ணி மேல போகும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர போட்டு வந்துட்டான். ஸோ நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இஷ்யூஸ் கிடையாது. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐடியம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பியூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பியூஐல தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது நீங்க செல் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மார்க்கெட் இங்க ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு எஸ்சிஓபி குடுத்துருச்சுன்னா, எஸ்சிஓபிலேருந்து நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க செல் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ட இந்த லிக்விடிட்டிக்கு டார்கெட் பண்ணுங்க. 2வது டார்கெட்ட இந்த லிக்விடிட்டிக்கு டார்கெட் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலி மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிலேருந்து பை ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமா. ஸோ அது எந்த இடத்துலேருந்து பை ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிர்றேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமா இந்த ஏரியாலேருந்து பை ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பையிங் மேபி இந்த ஜோன ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டான்னா, இந்த ஜோன் வந்து வேலிட் ஆகி இருக்காது. இல்லன்னா வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னும்போது, கண்டிப்பா இந்த ஜோன்ல அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்க ஏதாவது செல் ட்ரை பண்றீங்க அப்படின்னும்போது, இந்த டார்கெட்ஸ்ல வெளில வர்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலா வந்து ஜோன டேப் பண்ணி ஜோன்லேருந்து இல்லாம நடுவுலேருந்து எங்கேயாவது வந்தான் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து வேலிடா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏயுடி யுஎஸ்டியோட டே சினாரியோ என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஏயுடி யுஎஸ்டில நம்ம டேல ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லிக்விடிட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓல செல் ஆகணும் மார்க்கெட்டு. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த 2 பிஓஐஸ்ல ஏதாவது ரிவர்சல் கிடைச்சதுன்னா நீங்க என்ட்ரிஸ் போகலாம். ஏன்னா இங்க ஹெவி லிக்விடிட்டி பில்டப் இருக்கிறதால, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இத மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழ விழுவான் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து இது 4 ஹவர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஹவர்ல ப்ராப்பரா பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருச்சு. ஸோ 4 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா போட்டு தான் போயிருக்கான். ஸோ இன்டர்னலா போட்டதால நீங்க இன்டர்னல் ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும். ஸோ இதுதான் இன்டர்னல் ஸ்விங்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது ஐடியமா இருந்துச்சுனாலும், உங்களோட பிஓஐஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற எந்த வேலிட் பிஓயும் இல்ல. இந்த ஒரு பிஓஐ நீங்க எடுக்கலாம்.
ஸோ இந்த பிஓஐ வந்து ஒன்ஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கிற இந்த பிஓஏ தான் ட்ரை பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு அ ட்ரை பண்ணலாம் நீங்க. அகைன் வந்து மார்க்கெட் மேல மூவ் ஆன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, நம்மளுக்கு இந்த பிஓஐக்கு மார்க்கெட் ரீச் பண்ணும் அப்படின்றது தான் இங்க சினாரியோவா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வேற லெவல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கோல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரியே எக்ஸாக்ட்டா மார்க்கெட்டு கோல்டோட 50% டேப் பண்ணி எல்லாருமே மார்க்கெட் செல் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நம்ம மட்டும் தான் வந்து கோல்டு வந்து இந்த ஜோன வந்து பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்டா ஜோன டேப் பண்ண உடனே ஒரு பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர ஹ மேட் பண்ண போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியால நீங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேஜரா தான் போயிருக்கு. ஸோ இன்டர்னலா போல. ஓகேங்களா? அந்த விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்டர்னலா போகாத காரணத்தால, மார்க்கெட் வந்து மேல பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட்டா இருக்கிற ஐடியம் இதுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிஓஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயுமே பிஓஐஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிஓஐஸ் கிடையாத பட்சத்தில, நீங்க வந்து உங்களோட அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோஸ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதிலயுமே வந்து கொஞ்சம் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இங்கேருந்து அகைன் பை ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இந்த ஹைய தூக்கிட்டு மார்க்கெட் அகைன் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட அல்டிமேட் ஹை அதுதான். ஸோ தூக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இத பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா, உங்களோட ஐடியம் வந்து இங்க மாறிடும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு பிஓஐ தான் இருக்கு. ஸோ இந்த பிஓஐலேருந்து பை பண்ணலாம். ஸோ நம்ம அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அந்த பிஓஐ உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரா அந்த பிஓஐ இருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பிஓஐ. ஸோ அதுக்காக தான் இந்த லெவல்லேருந்து நீங்க பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வீக்லி அனலைசிஸ் மார்க்கெட் எப்படி ப்ளே ஆகும்ன்றது தெரியும். இத பேஸ் பண்ணி நீங்க 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ண போகுது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி டிசிஷன்ஸ மேக் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வந்து எக்ஸைட்மென்ட் ஆயிடாதீங்க மார்க்கெட்ல. ரொம்ப நிதானமா, ரொம்ப பொறுமையா, கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர் வரும்போது, கரெக்ட்டான என்ட்ரீஸ ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீக்கும் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல். ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பாய்.